ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி ரவா ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 துண்டு வஞ்சன மீன் எடுத்துக்கிட்டேன். வஞ்சன மீன் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் என்ன மீன் வேணாலும் பாய்க்கலாம். as long as அந்த மீனில் வந்து முள் இல்லாமல் முள் குறவாக இருக்கிற மாதிரி மீன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீன் சரியாக முழுவில், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த மீன் லேசாக முழுகிற மாதிரி அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ எனக்கு 3 கப்பு வந்துச்சு. இப்போ நல்லா அதை கொதிக்க விட்ருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. அப்போ தான் அது நல்லா வேவும். மீன் வந்துட்டுருக்க நேரத்தில் நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வேக வைக்க போகிறேன். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வைங்க. வந்ததுக்கப்புறம் அந்த மீனை நல்லா பிச்சு போட்டு வச்சுருங்க, ஏற்கனவே வந்த மீனை. அது கூடயே இந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபாக் எடுத்து இந்த மாதிரி நல்லா அதை மசிச்சுக்குங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். இந்த கட்லெட்டுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கியிருக்கணும். இதை விட இன்னும் சின்னதாக நறுக்கினாலும் நல்லது. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 5லேருந்து 6 கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மீனையும் பொட்டேட்டோவும் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிட்டீங்க, அதனால் பார்த்து போட்டுக்கங்க. இப்போ கையை நல்லா கழுவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். அந்த மீனுலேயும் பொட்டேட்டோலையும் உள்ள ஈரப்பதமே போதும். ட்ராயாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒரு பால் மாதிரி அது ஃபார்ம் ஆகணும். இருந்துச்சுன்னா அது சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். உடையக்கூடாது, அதுதான் முக்கியம். ஓகே, மாவு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை லேசாக கையில் ஒரு உருண்டை பிடிச்சி இன்னொரு கையால் நல்லா தட்டி விட்டுருவோம். இந்த மாதிரி சப்பையாக தட்டி விட்டுருங்க. கையில் மாவு எதுவும் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கையை நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. இப்போ இது 2 மெத்தட் இருக்குது இது செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம இதை ரவா மாவில் எடுத்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்க போகிறோம். டிப் பண்ணிவிட்டு ஒரு முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன் பக்கத்தில். அதில் நல்லா டிப் பண்ணி நிலச்சி 2 பக்கம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ரவா மாவில் போட்டு எடுத்து வைக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரவா மாவுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட பாய்க்கலாம். இது வந்து ரவா ஃபிஷ் கட்லெட்ன்றனால நான் ரவா மாவு பாய்க்கிறேன். மாவை வறுக்கலைன்னா பரவாயில்ல, அப்படி கூட பாய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடில் முட்டையில் நம்ம நல்லா நினச்சி எடுத்துருவோம். நினச்சி திருப்பி விட்டுட்டு அப்புறம் ரவாவில் நினச்சிட்டு 2வது கோட்டிங் போட தேவையில்ல, அப்படியே அதை எடுத்து வச்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது 2ல் எந்த மெத்தட் செஞ்சாலும் ருசியாக இருக்கும். இதை செஞ்சுட்டு நீங்கள் வச்சுட்டு பொரிக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே நீங்கள் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பாருங்கள், நான் மறுபடியும் காட்டுறேன். முட்டையில் நினச்சிட்டு அப்புறம் மாவில் நினச்சிட்டு நல்லா திருப்பிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபிஷ் கட்லெட்டை போடுங்க. இல்லைன்னா நீங்கள் உள்ளே போட்ட வேகத்தில் நல்லா கருகிரும். குட்டியாக ஒரு பீஸை டெஸ்டிங்க்கு போட்டு பார்ப்போம். ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். மெதுவாக அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து விட்ட வேகத்திலேயே திருப்பக்கூடாது, உடஞ்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் பொரியிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டு திருப்பி விட்டுறலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ ஏதோ ஒன்று பாய்ச்சி அப்படியே அழகாக மெதுவாக திருப்பி விட்டுருங்க. ரொம்ப வேகமாக திருப்பினீங்கன்னா சில சமயம் உடஞ்சிரும். அதனால தான் அடுப்பு வந்து ஸ்லோவில் இருக்கணும். அப்போ தான் நல்லா 2-3 நிமிஷம் அதை வேக வைக்க முடியும். நீங்கள் அடுப்பு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்ட வேகத்தில்
அது பொரிஞ்சு கருகிரும், அப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான ரவா ஃபிஷ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை ஏதாவது கமெண்டோ ஃபீட்பேக்கோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.